புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் சூப்பர் மார்க்கெட் எதிரில் சுமார் 5 அடி அகலத்தில் சாலை திடீரென உள்வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. சாலை உள்வாங்கியுள்ள நிலையில் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வேட்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், கடலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ராஜ்குமார், தமிழக வெற்றிக் கழக வடக்கு ஒன்றிய செயலாளர் சுபாஷ் தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் அன்பு, மாவட்ட இணை பொருளாளர் சத்யராஜ், மாவட்ட நிர்வாகிகள் ஆறுமுகம், மகேஷ் ரெட்டியார், முரளி, ரஞ்சித், ராஜேஷ், குமரேசன், ஜெகன், பழனிவேல், முத்துகிருஷ்ணன் முன்னிலையில் சிங்கிரிக்குடி ஊராட்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். மேலும் கிளிஞ்சிக்குப்பம், சந்திக்குப்பம், நல்லவாடு போன்ற ஊர்களில் விசில் சின்னத்திற்கு வேட்பாளர் மற்றும் தொண்டர்கள் வாக்குகள் சேகரித்தனர். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், இளைஞர்கள், பெண்கள், அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று விசில் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தனர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. செயலாலும் தெரிவித்து வண்ணமாக இன்னும் ஒரு சில மணி துளிகளில் உங்கள் புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த சேலியமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவனாண்டத்தில்லை காளியம்மன் ஆலயத்தில் சித்திரை அமாவாசை அன்று கத்திப்பாறையில் அமரும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி சித்திரை அமாவாசை திருவிழா தொடங்கியது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற சித்திரை மாத அமாவாசை திருவிழாவில் பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தி சன்னதி புறப்பாடுடன் அம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் தீச்சட்டி ஏந்தி கத்திப்பாறையில் நடந்தபடியே ஆலயத்தை சுற்றி வந்த பக்தர் மீண்டும் கத்திப்பாறை மீது அமர்ந்து விபூதி உள்ளிட்ட பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்கினார். இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் கோலத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சிவனாண்டத்தில்லை காளியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு அம்மன் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் அம்மன் புறப்பாடு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
சபைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா மற்றும் தொகுதிகள் மறுவரையறை மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாக்கள் விவாதம் நடைபெற்ற பின்பு வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் மசோதா தோல்வியடைந்தது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி நேரு வீதியில் உள்ள வாட்ச் கடையில் நின்றபடி தொலைக்காட்சியில் பார்த்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் உரை முழுவதையும் பார்த்த அவர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதியின் போது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கட்சியின் சின்னமான விசில் சின்னத்தை கோலமாக இட்டு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த அழைப்பை தொடர்ந்து பல இடங்களில் கட்சியினரின் பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து அவரது இல்லத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை பிரம்மாண்டமான கோலமாக வரைந்து ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்வின் மூலம் வரவிருக்கும் தமிழக தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுமக்கள் முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதுபோன்ற கோல பிரச்சாரங்கள் மூலம் பொதுமக்களிடம் கட்சியின் சின்னத்தை எளிதில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. கொடி இருக்கட்டும். கொடி வச்சுக்கிற இடம் நல்லா இல்ல. ஒரு மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்க மாதிரி. கொஞ்சம் லைட்டா கிட்ட வரணும். நமது மலை கொஞ்சம் பெருசா அப்பதான் அந்த கூட எக்ஸ்ட்ரா கூட தெரியாது. ஓகே, ரெடி? கொஞ்சம் பின்னாடி வந்துருப்பா. விஜய் அண்ணா, நீங்க கேட்ட அந்த பேர்ல நாங்க விசில் சின்னம் வீட்டுல கோலமா வரைஞ்சிருக்கிறோம். உழவுக்கரையில இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக வேண்டிட்டு எங்க வீட்டுல விசில் சின்னம் கோலம் போட்டிருக்கிறோம். 23ஆம் தேதி நம்ம எலெக்ஷன் வருது தமிழகத்துல. எல்லாரும் நம்ம அண்ணன் விஜய்க்காக ஓட்டு போடணும் அப்படின்னு மிக தாழ்மையோட நாங்க எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். எங்க அண்ணன் விஜய்க்காக எல்லாரும் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்டது நடுக்குப்பம் மீனவ கிராமம். இங்கு 700 மீனவ குடும்பங்கள் வசித்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு தாங்கள் வசிக்கும் பகுதி அருகே தங்களுக்கு சொந்தமான இடத்தில் மீன்பிடி படகுகளை நிறுத்தி வருகின்றனர். இதனிடையே அருகே வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மீன்பிடி படகுகள் நிறுத்தும் இடத்தில் சடலங்களை அடக்கம் செய்து சுடுகாடாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர்களுக்கு மாற்று இடம் இருந்தும் தொடர்ந்து இந்த பகுதியை அவர்கள் சுடுகாடாக பயன்படுத்தி வருவதால் பூமிக்கு அடியிலிருந்து குடிதண்ணீர் எடுக்கும் போது சடலமானது குடிதண்ணீரில் கழிவாக கலப்பதும் கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடல் அரிப்பின் போது சடலம் அடித்து கடலுக்கு செல்வதால் இதை மீன்கள் உட்கொள்கின்றது. அந்த மீன்களை மீண்டும் மனிதர்கள் சாப்பிடும் போது பலவிதமான நோய்கள் உருவாவதாகவும் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் இதுகுறித்து புகார் மனு அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும்
இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை நடுக்குப்பம் மீனவ கிராம மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவ மக்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்ட நிலையில் அங்கு பதற்றமான சூழ்நிலை உருவாகியது. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் விற்பனை செய்யும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி பொன்னி அரிசி கிலோ 52 ரூபாய் மற்றும் சர்க்கரை கிலோ 45 ரூபாய் என்ற குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் மஞ்சள் ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசியும், சிவப்பு ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் 20 கிலோ இலவச அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதம் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற பண்டிகைகளில் இலவச மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களின் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. பொன்னி அரிசி 1 கிலோ 52 ரூபாய், சர்க்கரை 1 கிலோ 45 ரூபாய், துவரம் பருப்பு 1 கிலோ 63 ரூபாய், உளுந்து 1 கிலோ 65 ரூபாய், கடலை பருப்பு 1 கிலோ 46 ரூபாய், பச்சை பயிறு 1 கிலோ 61 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த மளிகை பொருட்களை வாங்க முடியும் என்றும், ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் வாங்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரக்ருதி எனும் 22 வயது பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்வுகள், பிரதோஷ பூஜைகளில் கோவில் யானை பிரக்ருதி ஆலயம் சுற்றி வந்து வணங்கியும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வருகிறது. மேலும் விசேஷ நாட்களில் கோவிலுக்கு வரும் விஐபிக்கள் பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து யானைக்கு பழங்கள், பேரிச்சம்பழம் உள்ளிட்ட தின்பண்டங்கள் கொடுத்து ஆசி பெறுவது வழக்கம். பிரக்ருதி யானை தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளை ஆலயத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்த குளத்தில் நீராடி வருகிறது. தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் கடும் கோடை வெப்பம் நிலவி வருவதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெப்பத்தை தணிப்பதற்காக சரஸ்வதி தீர்த்த குளத்தில் பிற்பகல் வேளையில் குளிக்க செல்லும் பிரக்ருதி சில மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு உற்சாக சத்தமிட்டு சந்தோஷமாக குளித்து வருகிறது. உற்சாகமாக நீராடும் பிரக்ருதியை பக்தர்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து செல்கின்றனர்.
புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களில் ஒட்டப்பட்ட கருப்பு ஸ்டிக்கர்களுக்கு எதிராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தானே நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு நடத்தினார். அப்போது அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்த பல வாகனங்கள் கண்டறியப்பட்டன. உடனடியாக அவற்றை அகற்ற காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டதுடன் சில வாகனங்களில் தானே கையால் ஸ்டிக்கர்களை அகற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தும் வகையில் வாகனத்தின் கண்ணாடிகளில் அதிக அளவு கருப்பு படலம் ஒட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவசர சூழ்நிலைகளில் வாகனத்தின் உள்ளே உள்ளவர்களை தெளிவாக காண முடியாததால் பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றும் விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரின் பல முக்கிய சாலைகளில் இந்த சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சார் புதுச்சேரியை அடுத்த தொண்டமாநத்தம் ஜீசஸ் கிறிஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான மிகப்பெரிய இன்டர்ன்ஷிப் டிரைவ் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவடைந்தது. இந்த நிகழ்வை ஹிக்கின்ஸ் லேர்ன்ஸ் எக்ஸலன்ஸ் நிறுவனம் முன்னெடுத்து புதுச்சேரி MSMEPC அமைப்புடன் இணைந்து நடத்தியது. 17ஆம் தேதி நடைபெற்ற இந்த இன்டர்ன்ஷிப் முகாமில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. மீடியா, பப்ளிஷிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ITES, BPO, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர் மற்றும் எஜுகேஷன் டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. சுக்சின், ரிலிடெக், கர்னிங், ஸ்பெஷல் மற்றும் HDGI உள்ளிட்ட பல நிறுவனங்கள் கலந்து கொண்டு மாணவர்களை தேர்வு செய்தன. இந்த முகாம் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெற்றதுடன் பலர் இன்டர்ன்ஷிப் மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கான தேர்விலும் முன்னேற்றம் கண்டனர். நிகழ்ச்சி மாணவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரி முதல்வர் மற்றும் பங்கு பெற்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் ஹிக்கின்ஸ் நிறுவனர் சீனிவாசன் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டார்.
புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தர் டாக்டர் நீலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் சூர்யா, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் தமது உரையில் எல்லோருக்கும் கல்லூரி மாணவ பருவம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்றும் வாழ்வின் எந்த நிலையிலும் அது இனிமையான நினைவை தரும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மிஸ் கேதிகா சர்மா, அனிஷ்மா அனில்குமார் மற்றும் டிஜே தீபிகா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களின் கல்வி சிறப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முழு நிகழ்ச்சியையும் அறிவிப்பாளர்கள் தர்ஷு சுந்தரம் மற்றும் தொலைக்காட்சி புகழ் சபரி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலாச்சார நிகழ்ச்சிகளை இளன் 2026 கலாச்சார நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வள்ளி மற்றும் கலாச்சார குழு உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். விளையாட்டு நிகழ்ச்சிகள் உடற்கல்வி இயக்குனர் மோகன் வழிகாட்டுதலின் கீழ் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளன் 2026 ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவக்குமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். 26 களத்திற்கு வரவேற்பதில் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரி பெருமகிழ்ச்சி கொள்கிறது. Let's put our hands together and welcome Miss Darshu Sundaram. I request Miss Priya AP to honor Miss Darshu. துணையா கொண்டு நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ராஜாவா ரியாலிட்டி ஷோல ரியலா இருந்து மாசா கிளாஸா ரன்னர் அப் ஆன நம்ம சபரி சார் அந்த டயஸ். ஸோ எலன் 26 வந்து எம்ஐடியோட வெரி ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஸோ இதுவரையும் எலன் வந்து 2009-10 இருந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து 17th ஈவெண்ட். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ட்ரெஷரர் வித் தி அப்ரூவல் ஆஃப் சேர்மன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரேஞ்ச்மெண்ட், கெஸ்ட்லாம் வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் ஒரே ஒரு கெஸ்ட் கூப்பிடுவோம். அந்த கெஸ்ட் வந்து ஸ்டேஜில் ஒரு ½ hour அப்பியர் ஆகிட்டு போயிடுவாங்க. இந்த டைம் வந்து நிறைய மல்டிபிள் கெஸ்ட்டு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்சோ வெரி குட். முன்னாடி பேசினவங்களாம் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? உங்களை இந்த லெவலில் கொண்டு வர்றதுக்கு இந்த 2 டிஜேவும் பட்ட பாடு இருக்குது இல்லையா? அப்படி கையாட்டு காலாட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வர்றதுக்கு என்ன இருக்குது, இன்னும் ஒரு பாதி பேர் இழந்திருக்க இல்லைங்க. அதை பார்த்துங்க. தேங்க்யூ வெரி மச். என்ஜாய் த டே. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் 100% ரிசல்ட்ஸ் அவார்ட்ஸ். நல்லா கை தட்டலாமே. ஆனினமே உன்னை வணங்குமே நந்திக்கடல் தீபகத்தே முகம் பெருமை அடந்திடும் மனதில் புதிய ஒளி பரம். லைஃப் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி ஒரு வட்டம், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். Without arrear 7.5%. Arrear இருக்கலாம். arrear இருக்கலாமா? இருக்கலாம், தப்பில்ல. ஆனா கிளியர் பண்ணனும். ஆனா அக்கபர் கிளியர் பண்ணனும். எங்க கெமிஸ்ட்ரி மிஸ் மாதிரியே பேசணும். கிளியர் பண்ணனும். போராலே என்ன முழங்கி நாரம் வலிட்டே மச்சான் என் ஃபேவரட் சீன போட்டு சுத்து அவ வந்து
gonna say together love you to you on the count of 3, 2, 1. Love you! Thank you. And in this moment,